இந்த சம்பவம் தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்கள் அடுத்து. போலீசாரின் துவக்கு வேட்டினால் 2 மாணவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது. மனவருத்தமாக இருக்கின்றது. இலங்கை போலீசாருக்கு நாங்கள் 1000 cc மோட்டார் சைக்கிளை வழங்கியிருக்கின்றோம். வழங்கியிருப்பது ஓட்டப்படி நடத்துவதற்காக அல்ல, தங்கள் கடமை செய்வதாகத்தான் போலீசாருக்கு அந்த மோட்டார் சைக்கிள் வழங்கியிருக்கின்றோம். அந்த மாணவர்கள் வந்த மோட்டார் சைக்கிள் 125 cc என்று சொல்லப்படுகின்றது. போலீசாரின் வாகனம் மோட்டார் சைக்கிள் 1000 cc. 1000 cc என்பது 120 cc விட உயர்வானது. போலீசார் தங்களது காவல் கடமையில் ஈடுபடும் பொழுது அந்த காவல் ஆணையில் இருந்து அங்கு செல்வர்கள் நிறுத்தும் பொழுது நிறுத்தாமல் படு வேகமாக செல்வார்களே, ஆனால் அவர்கள் துரத்தி சென்று பிடிக்க வேண்டும். துரத்தி போவதற்காகத்தான் போலீசாருக்கு மோட்டார் சைக்கிள் வழங்கப்பட்டிருக்கின்றது. துரத்தி சென்று அவளை பிடித்து வழிமறித்து நிறுத்த வேண்டும். அப்படி சுட வேண்டும் என்று தேவை இருக்குமானால் முதலிலே ஆகாயமாக சுட வேண்டும். ஆகாயமாக சுட்ட பிறகும் தேவை இருக்குமானால் சுட வேண்டும் என்றால் அவர்களை பார்த்து தலைக்கு சுடாமல் முழந்தாளு கீழே சுட வேண்டும். இதுதான் போலீஸ் பயிற்சி. இது 3வது குழந்தைக்கும் நன்றாக தெரியும். ஏன் எங்கள் போலீஸ் தெரியாமல் போனது என்பதை பார்க்கும் பொழுது எனக்கு கவலையாக இருக்கின்றது. நேற்று கௌரவ ஜனாதிபதி அவர்களுடன் நாங்கள் இருந்த போது திடீரென்று ஒரு அழைப்பு வந்தது, தொலைபேசி அழைப்பு. அதிலே உடனடியாக யாழ்ப்பாணத்தில் 2 பல்கலைக்கழக மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் குடிபோதையிலே என்று சொல்லப்பட்டது. ஆனால் இவையெல்லாம் இவ்வாறான நிகழ்வுகள் ஏதாவது தவறு இருந்தால் சட்ட ரீதியாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றதே தவிர இது ஒரு நல்லாட்சியை குழப்புகின்ற விடயம் என்று இன்று மக்கள் பேசிக் கொள்ளுகின்ற அளவுக்கு அதிகாரிகள் கூட நடைமுறைப்படுத்துகின்ற சில அதிகார செயற்பாடுகள் இந்த நல்லாட்சியை குழப்புகின்ற வேளையில் தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சம்பவம் வடமாகாணத்தில் 2 பல்கலைக்கழக மாணவர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். வீதியில் அவர்கள் மோட்டார் சைக்கிள் சென்று கொண்டிருந்த போது அவர்களை நிப்பாட்டுமாறு போலீசார் கொடுத்த